இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ முகாம் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. அவ்வளோ மக்கள் இன்றைக்கி பயனடைஞ்சாங்க. இதையெல்லாம் நடத்துனது சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள் தான். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் இந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கிட்டு சிதம்பரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வைத்தியம் பார்த்தாங்க. இந்த முகாமை சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் அவர்களும், சிதம்பரம் வர்த்தக சங்கத்தோட தலைவர் அப்துல் ரியாஸ், துணைத் தலைவர் சிவராம வீரப்பன், பரங்கிப்பேட்டை அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன் உள்ளிட்ட நிறைய விஐபிகள் இந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க. வந்து இந்த சிறப்பு முகாமை துவக்கி வச்சாங்க. சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள் தான் இந்த முகாமை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நிறைய பயனாளிகள் இன்றைக்கி இந்த முகாம் மூலமாக பயனடைஞ்சாங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, பரிசோதனைகளும் இலவசம், மாத்திரைகளும் அனைவருக்குமே இலவசமாகவே இன்றைக்கி வழங்கப்பட்டது. இப்படி ஒரு அற்புதமான முகாமை இன்றைக்கி பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். தன்னால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்மளாலேயும் இதெல்லாம் சாதித்து காட்ட முடியும், செஞ்சு காட்ட முடியும், பிறர்கிட்டேருந்து உதவிகள் வாங்கி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர்கள் எல்லாருமே ஒரு கூட்டாக இருந்து ஒரு கூட்டு முயற்சியில் இப்படி ஒரு மருத்துவ முகாமை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாமானிய மக்களுக்கு இந்த சாமானியர்களுடைய உதவி அப்படிங்கிறது மிகப்பெரியது. அதுக்கு நிச்சயமாக கடவுளின் அருளும் தேவைதான். ஏன்னா மனசு இருக்கணும், பணம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த உதவ வேண்டும்னு மனசு இருக்கணும். அப்படி நிறைய பேர் இவங்களுக்கு உதவிகளும் செய்கிறாங்க. தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி சமூக சேவைக்காக இதேமாரி மருத்துவ முகாம்கள் நடத்துறதுக்காக இந்த ஆட்டோ டிரைவர்கள் நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம சமுதாயத்தில் பல நல்ல காரியம் பண்ணுற இவங்களை நானும் வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்த்துங்கள் மனதார.